கோயம்புத்தூரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட 10 வயது சிறுமியின் உடல் அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே உள்ள கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டது. உற்றார் உறவினர்கள் பொதுமக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். கோவை அருகே உள்ள சூலூர் பகுதியில் 10 வயது பள்ளி மாணவி கொலை செய்யப்பட்டிருந்தார். இது தொடர்பாக போலீசார் விசாரித்து 2 பேரை கைது செய்து உள்ளனர். இந்த நிலையில் மாணவியின் சடலம் இன்று பிற்பகலில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு மாணவியின் தந்தை ரகுபதி மற்றும் தாயார் பவித்ராவிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் உறவினர்கள் மற்றும் பெற்றோருடன் சடலம் மாணவியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள கொளத்தூர் பகுதியில் இருக்கும் உக்கம்பட்டி பருத்திக்காடுக்கு இன்று மாலை 5:30 மணி அளவில் எடுத்து வரப்பட்டது. பின்னர் அவரது ரகுபதியின் தந்தை வீட்டில் உடல் வைக்கப்பட்டது. பின்னர் உறவினர்கள் மற்றும் திரளான பொதுமக்கள் மாணவியின் உடலுக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினர். தற்போது மாணவியின் சடலம் அருகே உக்கம் பருத்திக்காடு அருகே உள்ள இடுகாடு வரை தற்போது இறுதி சடங்கு நடந்து வருகிறது. பொதுமக்கள் திரளாக உள்ளதால் இந்த பகுதியில் கூடுதலாக போலீஸ் ஈடுபட்டுள்ளது. தொடர்ந்து பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்ட 10 வயது சிறுமியின் உடல் அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே உள்ள கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. உற்றார் உறவினர்கள் பொதுமக்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து 2 பேரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று பிற்பகலில் மாணவியின் தந்தை ரகுபதி மற்றும் பவித்ரா உறவினரிடம் மாணவியின் சடலம் உடற்கூராய்வு செய்து ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் தனி ஆம்புலன்ஸ் வேனில் மாணவியின் சடலம் அவரது சொந்த ஊரான கொளத்தூர் பகுதியில் உள்ள உக்கம் பருத்திக்காடு என்ற கிராமத்துக்கு எடுத்து வரப்பட்டது. பின்னர் கொளத்தூர், மேட்டூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் திரளான உறவினர்கள் மாணவியின் சடலத்துக்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதன் பிறகு சுமார் ஒரு 10 நேரம் கூட மரியாதை செய்ய வைக்கப்பட்டது. இதன் பின்னர் அவரது தாத்தா வீட்டிலிருந்து சடலம் எடுத்து வரப்பட்டு உக்கம் பருத்திக்காடு அருகே உள்ள இடுகாட்டில் தற்போது இறுதி சடங்கு நடக்கிறது. இதில் திரளான உறவினர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மாணவியின் சடலம் எரிவிக்கப்பட உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.